வணக்கம். எல்லாரும் thumbnailல பார்த்துருப்பீங்க. ஸோ இத பத்தி தான் நம்ம வந்து இந்த வீடியோல கொஞ்சம் குயிக்கா பார்க்க போறோம். ஸோ நம்ம டீட்டெயில்டா பேசினா அது வந்து ரொம்ப லாங் வீடியோவா போட்டுக்கிட்டு இருக்கோம். 5 செகண்ட்ல போட வேண்டியது 5 நிமிஷம் பேசுறதா சொல்றாங்க. ஸோ நான் சொல்றது எல்லாமே டீட்டெயில்டா சொல்றதுனால அவ்வளோ டைம் போகுது. நான் ஷார்ட்டா முடிச்சேன் அப்படின்னா நிறைய டவுட்ஸ் வரும். நீங்க கமெண்ட்ஸ்ல அதிகமா கேட்டுட்டே இருப்பீங்கறதுனால தான் ஃபுல் டீட்டெயிலா நான் சொல்றது. சரி ஓகே வாங்க எனிவே இந்த thumbnail என்ன போட்டிருக்கோமோ அதை பத்தி பார்த்துடலாம். ஸோ முதல்ல வந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் கிராம உதவியாளர் 2025ல் போடப்பட்ட வந்து பிப்ரவரி 2026ல் வந்து இன்டர்வியூ பேலன்ஸ் இருக்கிற மாவட்டங்களுக்கெல்லாம் நடக்குமா நடக்காதா, வேலை போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்படிங்கிற டவுட் தான் எல்லாருக்கும். ஸோ போன வீடியோவில் வந்து அது நடக்காது, நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு நான் பேசினேன் அப்படின்னா, கிராம ஊராட்சி செயலாளருக்குன்னு ஒரு வழக்கு நேர்காணல் நடத்த சொல்லி வந்த வழக்கில் வந்து கொடுக்கப்பட்ட தீர்ப்பை பற்றி பார்த்தோம். ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, அரசு வழக்கறிஞர் சைடு தேர்தல் பணி அதிகமாக இருக்குது, எஸ்ஐஆர் பணிகள் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து சட்டமன்ற தேர்தல் வரப்போது, அதுக்கு நிறைய அரசு பணியாளர்கள் வந்து சில பதவிகளுக்கு அந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக வந்து ஸ்டாஃப்ஸ் பற்றாக்குறையினாலையும் வேலை பளுனாலையும் இந்த இன்டர்வியூலாம் நடத்த முடியல. அதனால தான் இது எல்லாமே நான் நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம், இயல்பு நிலைமைக்கு திரும்பினதுக்கப்புறம், முடிஞ்சதுக்கப்புறம் 8 வாரத்துக்குள்ள, அதாவது 2 மாசத்துக்குள்ள வந்து இதெல்லாம் வந்து எக்ஸாம் நாங்கள் இன்டர்வியூ நடத்துகிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு. சரிங்களா? இதில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், அது வந்து டிஎன்ஆர்டி டிபார்ட்மெண்ட்டு, இது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். கிராம உதவியாளர் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வரும். எனிவே அது வந்து ரெண்டுமே கவர்மெண்ட் தான் நடத்துது. டேரக்ட் ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் தான், டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க சொல்கிறது வந்து உண்மையிலே வந்து அதுதான் காரணம் அப்படின்னா, கோர்ட் ஆர்டரை மதித்து பண்ண வேண்டிய கடமைக்கு வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி வேலை வேணால் பண்ணுவாங்க. இந்த இன்டர்வியூவை கண்டக்ட் பண்ணுறது 100% வாய்ப்பு கிடையாது. எதை வச்சு சொல்கிறேன், அவங்க சொன்ன ரீசன்ஸ் 100% உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இந்த வேலை இப்போ பேலன்ஸ் நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து நடத்திருக்காங்க, நிறைய டிஸ்ட்ரிக்டில் நடத்தலைங்கிற மாதிரி தானே இருக்குது சுச்சுவேஷன். அந்த பேலன்ஸ் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கண்டிப்பாக நடத்த மாட்டாங்க, அவங்க சொன்ன ரீசன் உண்மையாக இருக்கிற பட்சத்தில். ஒருவேளை அது வேறு ஏதாவது காரணமாக இருந்து அரசியல் தலையீடு, இந்த தடவை கிராம பஞ்சாயத்து செயலாளர் மெரிட் பேசிஸில் போட்டதுனால நிறைய பேர் அதில் காசு பார்க்க முடியல, விருப்பப்பட்டவங்களை போட முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனால தள்ளி வைக்கிற மாதிரி இருந்துருந்துச்சு அப்படின்னா, இல்லை கோர்ட்டில் மட்டும் சும்மா பொய் சொல்லணுங்கிறக்காண்டி, கோர்ட்டில் அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல, அதனால நியாயமான காரணத்தை சொல்லணுங்கிறக்காண்டி அவங்க எஸ்ஐஆர் தேர்தல்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த மாதிரி காரணம் இருக்கிற பட்சத்தில் இந்த வேலைகள் வந்து பிப்ரவரியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து வியூகத்தின் அடிப்படையில் தான் நம்ம சொல்ல முடியும். நான் சொன்னது வந்து ஆர்டர் காப்பியில் அவங்க சொன்ன டீட்டெயிலை வச்சு அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னேன். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த வேலைக்கு வந்து முழுக்க முழுக்க பணத்தின் அடிப்படையில் தான் போடுவாங்க. காலங்காலமாக அதை நடந்துட்டு இருக்கு. ஸோ நேர்மையாக பணம் கொடுக்காம போகணும்னு நினைக்கிறவங்க வந்து இதை எதிர்பார்க்காதீங்க. வேறு டிஎன்பிசி மற்ற வேலைக்கு போங்கன்னு சொல்லி சொன்னேன். அது நான் இப்பயும் 100% நான் அதை தான் திருப்பி சொல்கிறேன். ஸோ நான் சொன்னதுலேருந்து பின்வாங்க போகிறதுல அதான் உண்மை. என்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கோ, எவிடன்ஸ் இருக்கோ, நான் அதை வச்சு தான் நான் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி நானுமே சொன்னேன் பிப்ரவரிக்குள்ளே அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அந்த ஆர்டர் காப்பியில் கொடுத்ததுன்படி உள்ள டீட்டெயில்ஸ் உண்மை அப்படிங்கிற பட்சத்தில் கோர்ட் ஆர்டர் மதித்து வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி வேலை தான் நடக்கும். இந்த வேலைக்கு வந்து இருக்கிறத இப்போ போட மாட்டாங்க. அதுக்காக பிப்ரவரியில் மட்டும்தான் போட மாட்டாங்கன்னு சொல்கிறேன், வேலையவே நிப்பாட்டுவாங்கன்னு சொல்லலை. ஏன்னா இது பாதி டிஸ்ட்ரிக்ட் ஆரம்பிச்சிட்டாங்க, இதுக்குமே ஒரு ஜிஓ போட்டுட்டாங்க. ஸோ வந்து எலெக்ஷன் முடிஞ்சு கூட இதை வந்து எலெக்ஷன் முடிஞ்சு கண்டிப்பாக பண்ணுவாங்க. அது வேறு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க. இதான் நான் வந்து இதில் சொல்ல வர்றது. அதுக்கப்புறம் வந்து இந்த வேலை போடலைன்னா எனக்கு எதுவும் லாபமா, எனக்கு எதுவும் விருது கொடுக்க போகிறாங்களா, ஏன் வேலை நடக்கக்கூடாதுன்னு நெகட்டிவாக பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்குது? என்கிட்ட என்ன டீட்டெயில் இருக்கோ அதை வச்சு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். நான் போன வழியிலே சொன்னேன், என்னை தப்பாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, இதான் உண்மைன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நான் வளவலன்னு பேசிக்கிட்டு இருந்தேன்னா அது ரொம்ப லெங்க்தாக போகிறேன்னு சொல்லிடுவீங்க. ஸோ இந்த ஒரு பேலன்ஸ் வழக்கு வந்து பெண்டிங்கில் இருக்குது, அதை பற்றி நம்ம என்னென்னு பார்த்துருவோம். ஸோ நம்ம ஆரம்பத்துலேருந்து எல்லா வழக்குகள் இது வரைக்கும் இந்த வேலை சார்பாக போட்ட எல்லா வழக்குகளுமே பார்த்துட்ருக்கோம். டிசம்பர் 2025லேருந்து இது வரைக்கும் போட்ட எல்லா வழக்கும் தள்ளுபடி. நேர்காணல் நடத்த சொல்லி போடப்பட்ட வழக்கு வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் ஒரே ஒரு வழக்கு வந்து பெண்டிங்கில் இருக்குது. இது வந்து நான் 27ஆம் தேதி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அட்வொகேட்டை பேசிட்டு வந்து அன்றைக்கி தீர்ப்பு வந்தோடனே நான் வீடியோ போட்டிருந்தேன். அன்றைக்கி நைட்டு தான் எனக்கு அதை பற்றி தெரியும். பட் ஆனால் அந்த வழக்கை பற்றி யாரும் நீங்கள் ஒரி பண்ணிக்கிற அளவுக்கு பெரிய வழக்கு கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த தீர்ப்புகளை வச்சு பார்க்கும்போது அந்த வழக்கு ஹியரிங் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தள்ளுபடி ஆகிற கண்டிஷனில் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக தள்ளுபடி ஆகும். ஸோ அது என்ன வழக்கு என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருவோம். இது எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு வழக்கு வந்து பெண்டிங்கில் இருக்குது. இந்த வழக்குமே யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிராம ஊராட்சி செயலாளர் சங்க தலைவர் இருப்பார்ல, அவங்க வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் அவர்கிட்ட இருந்து வாங்கி அவர் இந்த வழக்கை பற்றி பார்க்க சொன்னதாகவும் அவர் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு.
இதை அன்னைக்கே வந்து ஷேர் பண்ண வேணாம்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஏன்னா எல்லாருமே வந்து இன்டர்வியூ நடக்க போகுதுன்னு ஒரு ஹாப்பியில் இருந்திருப்பீங்க. இதை பற்றி சொன்னால் மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறனால தான் நான் சொல்லலை. இப்போ வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு இந்த வழக்கு பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் போடுறேன். ஸோ ஆனால் இதை பற்றி நீங்கள் எதுவும் பயந்துக்காதீங்க. நான் அதை பற்றி என்ன டீட்டெயில் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த வழக்கை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 3 ஜியோ டீட்டெயிலை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த ஜியோ டீட்டெயிலாம் மேலே போட்டிருக்கேன் பாருங்கள். 4/9/2025 போடப்பட்ட ஜியோ நம்பர் 198 வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணணும், 10th மார்க்கு, இன்டர்வியூக்கு 15 மார்க், இதெல்லாம் அப்படிங்கிற டீட்டெயிலாம் சொல்லும். அந்த 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 ஜியோ இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருந்தேன் டிஸ்கிரிப்ஷனில். இந்த 3 ஜியோவுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையுமே நான் அட்டாச் பண்ணுறேன், எடுத்து பார்த்துக்குங்க. அடுத்து ஜியோ நம்பர் 113, இதுதான் வந்து திருத்தி அமைக்கப்பட்ட ஜியோ. இது வந்து ஊராட்சி செயலாளர் சங்கம் வந்து போராடி இந்த ஜியோ அவங்க கோரிக்கையை ஏற்று தான் கவர்மெண்ட் வந்து இந்த ஜியோ கொண்டு வந்தாங்க. இந்த ஜியோ வந்து எப்படி ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி வந்து எடுக்கணும், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கீழே ஒரு கமிட்டி வச்சு எடுக்கணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயிலாம் சொல்கிறது தான் இந்த ஜியோ. அதுக்கு கீழே ஒரு ஜியோ இருக்குது பாருங்கள், 175. இது வந்து 2006 இருக்கிற ஜியோ. இந்த ஜியோ படி வந்து பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு தான் முழுக்க பஞ்சாயத்து செக்ரட்டரி வேலை எடுக்கிறதுக்கான அதிகாரம் முழுக்க அவருக்கு தான் இருக்குது. இது வந்து பழைய ஜியோ. ஸோ இந்த மாதிரி ஜியோ இருந்தபோது வந்து இவங்களுக்கு இஷ்டப்பட்ட ஆட்களை தான் எடுத்து வேலைக்கு போட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் இந்த ஜியோவை மாற்றணும்னு சொல்லி போராட்டம் பண்ணி தான் வந்து இந்த ஜியோ நம்பர் 113 வந்து 2023 வந்துச்சு. ஸோ இது சம்மந்தப்பட்ட வழக்கு தான். ஸோ அந்த வழக்கை பற்றி டீட்டெயில் வந்து பார்ப்போம் என்னென்னு. ஸோ அந்த கேஸோட ப்ரேயர், உங்களோட வேண்டுகோள் வந்து இதுதான். அந்த நான் ஏற்கனவே சொன்னது அந்த மூணு ஜியோ சொல்லியிருந்தேன்ல, 2023 ஜியோ, 2025 ஜியோ தான் இப்போ வந்து வேலைக்கு ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கிற ஜியோ. இந்த 2 ஜியோவும் கேன்சல் பண்ணிவிட்டு அந்த 2006 இருக்கிற ஜியோ நடைமுறைப்படுத்தி அந்த ஜியோ அந்த கேஸ் நடக்கிற வரைக்கும் அதுக்கு இந்த வேலையை பற்றி எந்த ப்ராசஸும் நடக்கக்கூடாது, ஸ்டே ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் அந்த பழைய 2006 ஜியோ வந்து நடைமுறைப்படுத்தணும். இந்த கிராம ஊராட்சி மன்ற தலைவர் தான் இந்த வேலைக்கே வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத வேண்டுகோளை வச்சு இந்த இதை வந்து போட்டிருந்துருக்காங்க. ஸோ இதான் இதில் இருக்கிற சாராம்சம். இதில் வந்து கேஸ் நம்பர் இருக்குது. மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே இந்த நம்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்துடும். ஃபைலிங் டேட் வந்து 10/12/2025 போன டிசம்பர்லேயே வந்து போட்டிருக்காங்க. பெட்டிஷனர் போட்டவரோட நேம் வந்து சதீஷ்குமார். ஸோ இந்த நம்பரை போட்டினாலே உங்களுக்கு டீட்டெயில் வந்துடும். இப்போ எல்லாருக்குமே அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரெஸ்பாண்டன்ஸ் வந்து எல்லா இது சம்மந்தப்பட்ட எல்லா கேஸ்லையும் இருக்கிற ரெஸ்பாண்டன்ஸ் தான். ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரு, வில்லேஜ் பஞ்சாயத்து ரிலேட்டட் ஸ்டாஃப்ஸு, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ், அவங்களோட தான் ரெஸ்பாண்டன்ஸ் லிஸ்ட்டில் இருக்குது. இதில் வந்து பெட்டிஷன் போட்டவங்க சார்பாக உள்ள அட்வொகேட்டு, ரெஸ்பாண்டண்ட் அரசு தரப்பு வழக்கறிஞர்களோட டீட்டெயிலு, இதெல்லாம் நமக்கு பெருசாக முக்கியம் இல்லை. ஸோ கேஸ் நம்பரு, அது எப்போ ஃபைல் பண்ண டீட்டெயில், அதே சேம் டீட்டெயில் தான் இதில் இருக்கும். ஸோ இப்போ இதில் இருக்கிறதா முக்கியமான டீட்டெயிலு. இப்போ ஆக்சுவலாக வந்து போன மாதம் 10/12/2025 ஃபைல் பண்ணியிருக்காங்க. 12/12/2025 வந்து ஹியரிங் வந்திருக்கு. பட் ஆனால் அது என்ன பண்ணியிருக்காங்க, 9/1/2026 வந்து ஒத்தி வச்சுட்டாங்க. 12/12/2025 வரும்போதே ஒரே ஒரு சின்ன தீர்ப்பு மட்டும் கொடுத்துருக்காங்க. அது என்ன தீர்ப்பு அப்படின்னா நெக்ஸ்ட் அதை பார்ப்போம். ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. அது தீர்ப்புன்னு சொல்ல முடியாது, அது ஒரு சின்ன ஒரு அட்வைஸ், ஒரு கண்டிஷன் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 9/1/2026 ஒத்தி வச்சுட்டாங்க. 9/1/26 வந்து அன்னைக்குமே கேஸ் நடக்கலை. அதை 12/1/2026 மறுபடியும் ஒத்தி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கும் எடுக்கலை. அப்புறம் 28/1/2026 வந்திருக்கு. ஸோ அன்னைக்கும் அதை எடுக்கலை. ஸோ இதை வந்து இந்த கேஸை மதிச்சே வந்து அவங்க ஹியரிங்கே எடுக்க மாட்டாங்க. இது ஹியரிங் வந்திருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு எப்போவோ தள்ளுபடி ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஏற்கனவே கேசஸ் நம்ம பார்த்துருக்கோம். கவர்மெண்ட் போட்ட ஜியோவே ரத்து பண்ண சொல்லி பழைய ஜியோ நடைமுறைப்படுத்த சொல்லி இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, ஜட்ஜி கடைசியில் என்ன சொல்லுவார் அப்படின்னா வந்து இந்த மாதிரி விதிகளுக்கு உட்பட்டு, சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு விஷயம் கவர்மெண்ட் செய்யுதுன்னா அதுக்கு வந்து நீதிமன்றம் தலையிடவே செய்யாது. சட்டத்துக்கு புறம்பா ஏதாவது பண்ணாங்க மட்டும்னா தான் நீதிமன்றம் உள்ள வந்து இந்த ஆர்டிகல் 226 யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து முழுக்க சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஈஸியாலாம் வந்துட்டு இந்த ஜியோ கேன்சல் பண்ணிட்டு பழசை போடுங்கலாம் அவங்க சொல்லவே முடியாது. அவங்க கவர்மெண்ட்டு கோரிக்கை வேணால் வைக்கலாம். கோரிக்கை வச்சு கவர்மெண்ட் அதை மனசு வச்சு கவர்மெண்ட்டே நினச்சாலும் இதை சாதாரணமாக மாற்றுறது சாதாரண விஷயம் கிடையாது. இவங்க கோர்ட்டில் போய் கேட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக தள்ளுபடி ஆகிறதுக்கு தான் 100க்கு 101% வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனால் இதை பற்றி யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ அந்த 12/12/2025 வரும்போது ஒரு சின்ன ஆர்டர் போட்டாங்கன்னு சொன்னால் அது என்னன்னு பார்த்துடலாம். ஸோ அது ஆர்டர்னா எப்படின்னா, அரசு தரப்புல இருந்து ஆஜரான அட்வொகேட் வந்து டைம் கேட்டிருக்காங்க. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹியரிங் வந்த போதே நாங்கள் இதை பற்றி டீட்டெயில்ஸ் எடுக்கணும், எங்களுக்கு டைம் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான டைம் வந்து ஹானரபிள் ஜட்ஜ் வந்து கொடுத்துருக்காரு.
ஸோ அது மென்ஷன் பண்ணி தான் ஒரு சின்ன ஆர்டர் மாதிரி அதை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மலாக வர்ற பெரிய ஆர்டர் காப்பி, ஃபைனல் தீர்ப்பு அந்த மாதிரி கிடையாது. இந்த டைம் கொடுத்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அதுதான் ஆர்டர் காப்பின்னு பிடிஎஃப் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அதுதான் அந்த வழக்கோட டீட்டெயில், டோட்டல் டீட்டெயில். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.